ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபேன், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். வந்து தம்பி இருக்காப்புல, இந்த பிஸ்னஸை பற்றி நிறைய தகவல் சொல்லுவாப்புல. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சல்மான் கான். சல்மான் கான். எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? சத்தியில். மணிக்கோடு. சரி, எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க? 5 வருஷமாக கடை. 5 வருஷமா? ஆமாம். சரி, எப்படி இதை ஆரம்பிச்சிங்க? நான் அங்கே வேலை பழகி தொழில் தனியாக கடை வச்சேன். எங்கே பழகுனீங்க? அங்கே வேலை வடக்கு தந்தரை. அங்கே வேலை போய் கோயம்புத்தூர் பழகிட்டேன். சரி, தனியாக கடை வச்சேன். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஐடிஐ 10th. ஐடிஐ முடிச்சிருக்கீங்க? ஐடிஐயில் என்ன படிச்சிருக்கீங்க? மோட்ரு, ஒயரு அந்த மாதிரி. ஓ, படித்ததுனால மோட்ரு, தண்ணி மோட்ரு அந்த மாதிரி படிக்கிறேன். ஐடிஐயில் இந்த மாதிரி ஒரு ஐடிஐ ஒயர்மேன் ஒரு கோர்ஸ். ரைட். அதில் என்னென்ன சொல்லி தருவாங்க? நான் மோட்ரு தொழில் எப்படி ஒயரு அந்த மாதிரி. அது படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுனால நிறைய கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், படித்து இந்த மாதிரி மிக்சி ரெடி பண்ணிட்டு பழகிட்டு தனியாக கடை வச்சிட்டீங்க. ஆமாம். இப்போ அந்த கடை வச்சு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். ஓகே. இப்போ என்ன வயசாகுது உங்களுக்கு? நான் வயசு 26. 26. ஓகே, 21 வயசில் ஆரம்பிச்சிட்டிங்க. சரிங்க. இப்போ நம்ம கடையில் என்னென்ன பொருட்கள் வந்து ரிப்பேர் செய்யுங்க? என்னென்ன வேலைகள்? இப்போ மோட்ரு போயிட்டா, இந்த பேட்டரி போயிட்டா, அந்த மாதிரி ரெடி பண்ணி மாற்றணும். புட்டி போயிடுச்சுன்னா நம்ம பிடிச்சா மாற்றணும். 200-300 அந்த மாதிரி. என்னென்ன ஃபேனு, கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு, காய் கட்டுறது, தண்ணி மோட்ரு, பாத்து மிக்சி, ஏர் கூலர் தண்ணி எல்லாம் பார்ப்பேன். குக்கரு, காய்ப்பது எல்லாம் பார்ப்பேன். கேஸ் ஸ்டவ்வு, குக்கரு, அடுப்பு எல்லாம் பார்ப்பேன். எல்லாமே பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரே இது தானே? எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தான். சரிங்க. எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் இல்லையா? ஆமாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான். நம்ம இந்த கடை ஆரம்பிக்கணும்னா என்னென்ன தேவைப்படும்? இந்த மிஷின் பேர் என்னது? இது வந்து டைட் பண்ணுறது. மோட்ரு டைட் பண்ணணும், பேனை கட்டணும். நெட்டு டைட் ஆகிக்குன்னா கட்ட முடியாது, அது டைட் ஆகும். அடுத்து வேற என்ன? இது நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இது என்ன டூல்ஸ்? இது பேனை, திருப்பி, குட்டி, கட்டி பேர் எல்லாமே இருக்கு. ஆமாம். சரி, இந்த மிஷின் சொல்லுங்களேன். இந்த மிஷின் என்ன மிஷின்? இது ஓட்ட போடுறதுண்ணா. ஓட்ட போடுறது. ஜெப் பண்ணி கட் ஆகிட்டுன்னா ஓட்ட போடணும், அந்த மாதிரி. ஓட்ட போடுறதுன்னா அந்த மாதிரி. சரிங்க. இது இல்லாமல் வேற என்ன டூல்ஸ் தேவைப்படும்? உங்களுக்கு? வேற டூல் அவ்வளோ, பேனு, பித்தி அந்த மாதிரி. அவ்வளோதான். பேரி, புத்தி அந்த மாதிரி. இந்த புத்தி, பேரி எல்லாமே காட்டுங்க. என்னென்னு? குக்கரை வாசரு, குக்கரை வாத்தரு, ஜாடு புத்து, தேப்பான புத்து, குக்கரை வெயிட்டு, கப்படை எல்லாமே. மிக்சி ஒயர், தேப்பான ஒயர், இதெல்லாம் அடிக்கடி போகக்கூடிய ஐட்டம். ஆமாம், அது போடுறது போயிட்டுன்னா அங்கே போட்டுருவோம். இது போட்டுருவீங்க? பழசுக்கு போட்டுருவீங்க. இப்போ ஒரு குக்கரு, மிக்சி இந்த மாதிரி இதெல்லாம் எது வந்து அதிகமாக உங்களுக்கு வேலை வரும்? அதிகமாக வேலை வரும் மிக்சி, ஃபேனு, காய் கட்டுறது அதிகமாக வரும். ஃபேனு, காய் கட்டுறது எல்லாம் வந்துட்டு. இப்போ அந்த ஜார்லாம் அடிக்கடி போயிடுதுல்ல? ஆமாம். அந்த ஜாரு போயிடுச்சுன்னா அதுக்கும் உண்டான ஸ்பேரும் உங்கள்கிட்ட இருக்கு. எல்லாமே மாற்றி இப்படியே புத்தி, கப்பலரு எல்லாம் மாற்றுவோம். இந்த மாதிரி ஜாடி புத்து, கப்பலர் மாற்றோம். இது ஜாடி கப்பலை மாட்டோம். இதுதான் அடிக்கடி போகும் கப்பலை மாட்டோம். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ் கம்மியாக ஏறினா தட்டை மாற்றிட்டு மாற்றணும். அப்படி அந்த மாதிரி லூப்பு எல்லாம் மாற்றுவோம். எல்லாமே இந்த டியூப் முதற்கொண்டு எல்லாம் மாற்றுவோம். எல்லாமே மாற்றிடுவோம். சரிங்க, பரவாயில்ல. சின்ன வயசில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை வரும்? ஒரு நாளைக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்களா? 10 பேர் வருவாங்க. 10 பேர் வருவாங்க. ஒரு காலையில் ஒவ்வொன்றா மதியம் தாங்க 10 பேர் வருது. 10 பேருக்கு மேலே வருவாங்க. ஒரு வேலைக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? மினிமம் இவ்வளோலேருந்து எவ்வளோ ஒரு வேலைக்கு? அந்த ஃபேன் வேலையே வருது. இந்த ஃபேன் வேலை வந்துச்சுன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அதை ஃபேன் கொண்டு வந்தோம்னா மோட்ரு போயிட்டா, புது மோட்ரு போட்டோம்னா 8 ரூபா வரும். அவ்வளோதான். மோட்ரு நல்லா ஆச்சுன்னா பேடி போயிட்டு புத்தி போட்டு 200 வரும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வேலைக்கு 200-300 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. செலவுலாம் போக 200-300 கிடைக்கும். 10 பேர் வந்துட்டாங்கன்னா 3000 ரூபா உங்களுக்கு. கடை வாடகை, கரண்ட் பில்லு இதெல்லாம் கழிச்சுட்டா ஒரு நாளைக்கு 2000 ரூபா நிற்கும்.
சத்தியில் இவர் வந்து மெயினான ஒரு இடத்துல இந்த கடையை போட்டிருக்காரு. அந்த பிஸ்னஸை பற்றி டீட்டெயிலாக சொன்னார். தேங்க்யூ. ஆமாங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 88 70 73 22 118. தேங்க்யூ. பார்க்கலாம்.